தமிழ் பள்ளி மாணவர்கள் கல்வி மட்டுமின்றி தங்களின் தனித்துவமான திறமையாலும் அசாதாரணமான ஆற்றலாலும் பல்வேறு துறைகளில் சாதித்து வருகின்றனர். அவ்வகையில் அண்மையில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டு கிட்ஸ் காட் டேலண்ட் மலேசியா போட்டியில் பிளைண்ட் ஃபோல்டட் எனப்படும் கண்கட்டி திறன் போட்டியில் பங்கேற்று 3ஆம் நிலையில் வெற்றி வாகை சூடியுள்ளார். கடா படாங்சராயில் உள்ள ஹென்ரித்தா தோட்ட தமிழ் பள்ளியைச் சேர்ந்த மாணவி பிரித்திஷா சண்முகம். கண்களை கட்டிய நிலையில் பொருட்களை அடையாளம் காணும் திறமைக்கு தேவைப்படும் வகையில் யோகாசனம், தியானம் போன்ற பயிற்சிகளில் தாம் ஈடுபட்டு வரும் நிலையில் இதில் 4 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருந்ததாக பிரித்திஷா சண்முகம் கூறினார். பொதுவாக பார்த்தல், தொடுதல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல் என ஐம்புலன்களின் உதவியுடன் நடத்தப்படும் இந்த கண்கட்டி திறன் போட்டியில் பிரித்திஷா தமது 6வது திறனை பயன்படுத்தி பொருட்களை துல்லியமாக அடையாளம் கண்டு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். நான் பொதுவாக வந்துட்டு கண்ணை கட்டுறதுக்கு 2 பொருட்களை பயன்படுத்துவேன். 2 பொருட்களை பயன்படுத்துவேன். அதாவது ஐபேட்ச், பிளைண்ட் ஃபோல்ட். அது 2த்தையும் கொண்டு தான் என் கண்ணை கட்டுவாங்க. பொதுவாக எல்லாருமே 5 சென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சைட், ஸ்மெல், டேஸ்ட், ஹியர் அண்ட் டச். ஏன்னா நான் 6 சென்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதாவது 6ஆம் அறிவு. 8 ஸ்கேன் பண்ணுது. கண்கள் கட்டப்பட்ட நிலையில் சாதாரண உணர்வுகளை கடந்து மன ஒருமைப்பாடு மற்றும் உள்ளுணர்வின் மூலம் அவர் வெளிப்படுத்திய திறமை நடுவர்களின் பாராட்டையும் பார்வையாளர்களின் கவனத்தையும் பெற்றதாக அவர் கூறினார். Green, blue, black, white, blue, red. முன்னதாக 400 மாணவர்கள் தேர்வு சுற்றில் பங்கேற்ற நிலையில் அதில் பல்வேறு திறன் போட்டிகளுக்காக 200 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டதோடு பிரிட்டிஷா பங்கேற்ற பிரிவில் 20 பேர் கலந்து கொண்டதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே இவ்வெற்றியின் மூலம் இயங்கலை வள்ளி அமெரிக்கா காட் டேலண்ட் போட்டிக்கான தேர்வு சுற்றில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் பிரிட்டிஷாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது.